ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு இன்றைக்கி தமிழக அரசு சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இதுக்கு மொத்தம் 1429 வேக்கன்சிஸுங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஃபீமேல் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதற்கான சேலரியாக பர் மந்த்துக்கு உங்களுக்கு 33,000 உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு தான் இவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. பேசிக் பேவாக உங்களுக்கு 19,500 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 33,000 உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1429 வேக்கன்சிஸுங்க. டோட்டல் வேக்கன்சிஸை அவங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த சேட்டை வச்சு உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான இம்பார்ட்டன்ஸ் டேட். ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27/10/2025 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/11/2025 வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரையும் 1/7/2025 படி எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக நீங்கள் 60 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் 60 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை நீங்கள் +2 வந்து பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பாட்னி அண்ட் ஜுவாலஜி எடுத்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்க்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படி இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து 1 இயர் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஆனால் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்றது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் இது வந்து இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 10th லெவல் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் OMR ஷீட்டில் அதிகபட்சமாக உங்களுக்கு 100 மார்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த விதமான நெகட்டிவ் மார்க்குமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நார்மலைசேஷன் ஆஃப் த மார்க்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோவிட் டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மார்க், அதாவது இன்சென்டிவ் மார்க்காக வந்து அவங்க வந்து தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோவிட் டைமில் 6 மந்த்லேருந்து 12 மந்த்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 2 மார்க் வந்து இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி 12 மாதத்துலேருந்து 18 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 3 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இன்சென்டிவாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இந்த சாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும், கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து யாரால் வழங்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்ற சாட்டுமே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆல்ரெடி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா ஸோ இதை வந்து செக் பண்ணிங்க. இவங்க இந்த கொடுத்துருக்க ஆத்தரைஸ்டு வந்து நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் 2 இல்லை 3 சென்டர் மேலே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல. ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு வந்து 2-3 இடத்துல எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஃபீஸை பொறுத்த வரையும் SC ST மாற்றுத்திறனாளி நண்பர்கள்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸாக 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற கேண்டிடேட்டுக்கெலாம் 600 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் mrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து படித்து பார்த்தா உங்களுக்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணியிருக்க உங்கள் நண்பர்கள், ஃபேமிலி பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.